ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலைவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சரி, பேசுகிற நானும் சரி, கேட்குற நீங்களும் சரி, இது எல்லாமே பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருப்போம்? மற்றவங்க விஷயத்தில் மூக்கம் நுழைக்கிறது இல்லை, அது எல்லாருமே பண்ணுற ஒரு காரியமாக தான் ஆயிடுச்சு இன்றைக்கி. ஏசப்பா ஒரு காரியத்தை இங்கே அழகாக சொல்லித்தரார் பாருங்களேன். ஜான் சாப்டர் 21:22, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். பேதுருவை அன்ற ஊழியத்துக்கு அழைச்சி அவனை அழகாக ஷேப்லாம் பண்ணி அவனை கூப்பிட்டு வர, நீ இப்படிப்பட்ட மரணத்தை சந்திக்க போகிற அப்படின்னு எல்லாத்தையும் வெளிப்படலாம் சொல்கிறார். அப்போது பேதுரு யோவான் வருகிறத பார்க்குறார். அப்போ யோவான் வருகிறத பார்த்த உடனே ஆண்டரை பார்த்து பேதுரு கேட்குறார், ஆண்டவர் இவனுக்கு என்னது, இவனுக்கு எப்படி அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா பேதுரு எப்படிப்பட்ட மரணத்தை சந்திக்க போகிறார். நீங்கள் ஜான் 21:18-19 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். இப்படி சொல்லிட்டு என்னை பின்பற்றி அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஜானை பார்த்தோன்னே பேதுருக்குள்ளே ஒரு, நான் நினைக்கிறேன் எனக்கு ஓகே இப்படி சொன்னார். ஜானுக்கு ஒரு வேளை என்ன இருக்கும், அது ஒரு க்யூரியாசிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல, அவனுக்கு என்ன இருக்கும், அவனுக்கு என்ன இருக்கும், அவனுக்கு என்னவா இருக்கும். நம்ம லைஃப்பை பார்க்குறது விட்டுருவோம் சில நேரத்தில், ஆனால் மற்றவங்களுக்கு என்ன இருக்கும்ன்றதால் அவ்வளோ குறிக்கோளாக இருப்போம். பேதுருக்குள்ளேயும் அப்படி ஒரு கேரக்டர் இருந்துச்சான். பேதுருவை பார்த்து சொன்னாராம், நான் வரும் அளவும் ஒருவேளை நான் திரும்பி வர வரைக்கும் நான் இவனை உயிரோடு வச்சுருக்கிறது என் சித்தம்ப்பா. உனக்கு என்ன வந்துச்சு, விச் மீன்ஸ் மைண்ட் யர் ஓன் பிஸ்னஸ். நீ என்னை மட்டும் பின்பற்றி வா. ஊழியத்துக்கு நான் உன்னை தானே கூப்பிட்டேன், என்னை பின்பற்ற தானே கூப்பிட்டேன், என்னை ஃபாலோ பண்ண தானே கூப்பிட்டேன். எதுக்கு மற்ற காரியத்தெல்லாம் நீ மூக்கொலைஞ்சிட்டு இருக்கிற, என்னை பின்பற்றி வா. மைண்ட் யர் ஓன் பிஸ்னஸ், என்னை மட்டும் பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி இந்த காலை வேளையில் மேபி இந்த காரியம் இட்மே சவுண்ட்ஸ் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கலாம், கொஞ்சம் அஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் அப்படி நான் யாரையும் மீன் பண்ணலை. நம்ம இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர ஒரு காரியம் அதுதான். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை ஒரு காரியத்துக்கு அழைச்சிருப்பார், பெரிய காரியத்தை செய்ய அழைச்சிருப்பார். நம்ம இன்றைக்கி அதில் உண்மையாக இருக்கிறத விட்டுட்டு சுற்றி இருக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து நிற்போம். ஐயோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லைங்க. விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறமாகிய உங்கள் ஓட்டம் யாரை குறிச்சிருக்கு, யாரை நோக்கி இருக்குது, இயேசுவை நோக்கி தான் இருக்குது. இந்த ஓட்டத்தில் உங்களை பற்றி பேசுகிறோம் வருவான், உங்களை பேக் ஸ்டாப் பண்ணுறவன் இருப்பான், உண்மை இல்லாதவன் இருப்பான், உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிற ஆட்கள் இருப்பாங்க, என்ன ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் உங்கள் பிஸ்னஸ் என்ன, இயேசுவை நோக்கி ஓடுறது தான் நம்ம பிஸ்னஸ். பேதுரு பாருங்கள், ஜானுக்கு என்ன ஆண்டவரே, அவர் நீங்கள் அவருக்கு எப்படிப்பட்ட மரணம் ஆண்டவர் ஒரே அடியில் முடித்தார். இயேசு கிறிஸ்துவை போல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆளை நம்ம எங்கேயும் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி வேர்ல்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் ஜீசஸ் வாஸ் வெரி ஸ்ட்ரைட். அவர் என்ன பர்பஸ்க்கு அனுப்பப்பட்டிருந்தாரோ அதை ரொம்ப கவனமாக தம்முடைய சீஷர்களுக்குள்ளேயும் சொல்லி கொடுத்தார். ஜானுக்கு என்ன ஆண்டவர், என்ன மரணம் இருக்கு ஆண்டவர் ஜானுக்குன்னொடனே ஆண்டவர் பேதுரை பார்த்து சொன்னார், டே நான் வரும் அளவும் அவங்க உயிரோடு இருக்கிறதும் இல்லாததும் ஏன் சுத்தம், உனக்கு என்ன வந்துச்சுப்பா, நான் என்னை பின்பற்றி வாதானே சொன்னேன். நம்ம இன்றைக்கி கூட நம்ம நிறைய நேரத்தில் இந்த கடைசி காலத்தில் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, எதுவுமே நமக்கு மற்றவங்க எப்படி ஊழியம் பண்ணுறாங்க, அவன் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறானா இல்லை என்ன எதாத்தையா பண்ணிட்டு போகிறோம். நம்ம வேலை, நம்ம பிஸ்னஸ். சொல்லுங்கள், ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ரிப்பீட் திஸ் வேர்ட் ஆஃப்டர் மீ. மை பிஸ்னஸ் இஸ் டு ஃபாலோ ஜீசஸ். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், கேன் யூ ரிப்பீட் த வேர்ட் ஆஃப்டர் மீ? மை பிஸ்னஸ் இஸ் டு ஃபாலோ ஜீசஸ். ஒருவேளை நமக்கு சொல்கிறோம், சில நேரத்தில் கோவம் வரதான் செய்தில்லை. நிறைய நேரத்தில் பார்க்கும்போது ஆண்டருக்கு பெரியமில்லாத இப்படி நடக்கும்போது இப்படி சில நேரத்தில் கோவம் வருது. ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு, ஏப்பா ஜஸ்ட் ஃபாலோ மீ, அங்கங்கே நான் என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் உன் வேலை கிடையாது. ஜஸ்ட் ஹேவ் டு ப்ரே. உன்னை முதல்ல ஆயத்தப்படுத்திக்க. நீ முதல்ல ஆயத்தப்படுத்திட்டியான்ற ஒரு பர்ஃபெக்ட்னஸ் உன்னுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிறர் ஆயத்தப்படுத்து அப்படின்னு கற்றுட்டு சொல்கிறார். இன்றைக்கி முதல்ல நமக்கு ஆண்டவர் என்ன ரெடி பண்ணுங்கப்பா, ரெடி பண்ணுங்க, மற்றவங்களே ரெடி பண்ண எனக்கு கிருபை தாங்க. ஆமாம், நம்ம விஷயத்தை விட்டு அங்கங்கன்னு தலையை வச்சுக்கூடாது. ஆண்டவர் பேதுரு பாஸ்டர் சொன்னார், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அண்ட் ஃபாலோ மீ. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் என்னை கரெக்ட் பண்ணுங்க, லெட் மீ மைண்ட் மை பிஸ்னஸ். என் முன்னாடி இருக்கிற அந்த லக்கை நோக்கி மட்டும் நான் ஓடி வர கிருபை தாங்க ஆண்டவரே சொல்லி ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட். சந்தோஷமாக ஓடுங்க. கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.